நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய மாடி ரொம்ப சின்ன இடமா இருந்தாலும் அதை குழந்தைகளும் விரும்பி பயன்படுத்துகிற மாதிரி நம்ம தோட்டத்தை எப்படி அமைக்கலான்னு பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப சின்ன இடம் இருந்தாலும் இதில் சென்டரில் க்ரீன் மேட்டு போட்டு அந்த வாழை மரம் வச்சுருக்க பேரல்லேருந்து ஒரு சறுக்கு மரம் மாதிரி சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு செட் பண்ணியிருக்கேன். அந்த பொருளுமே ஒரு வேஸ்ட் பொருள் தான். நம்ம துணி கடையில் துணி சுற்றி வர பேலோடைய அட்டையில் செஞ்ச ஒரு ரோல் மாதிரி இருக்கும். அந்த 2 ரோலில் ஒன்றா செல்லோ டேப்பு போட்டு ஒட்டிட்டு அது மேலே பேனர் ஷீட்டு போட்டிருக்கேன், வெயில் மழையில் வீணாகாத மாதிரி. அதே மாதிரி நம்ம தொட்டிகளை 2-3 ரோவாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மேலே ஓடிஎஸ் மாதிரி ஓடு போட்டிருக்க இடத்துல காய்கறிகள் கொடி படறதுக்காக பயன்படுத்தியிருக்கேன். அதே சமயத்தில் ஒவ்வொரு தொட்டிகள்லையுமே நம்ம போய் க்ளீன் பண்ணுற அளவுக்கு இடம் விட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம தோட்டத்தை சுத்தமாக வச்சுக்க முடியும். இதுபோல் மாடியை நம்ம வேஸ்ட் ஆக்காமல் செடிகளையும் வளர்த்துக்கிட்டு அதே மாதிரி குழந்தைகளும் விரும்பி பயன்படுத்துகிற பார்க்கு மாதிரியும் நம்ம உபயோகப்படுத்திக்கணும். குழந்தைகளும் சிரமம் இல்லாமல் ஆரோக்கியமாக விளையாடிக்கிட்டே கார்டனுடைய விஷயங்களையும் கற்றுக்குவாங்க. நம்மளும் இயற்கை முறையில் வளர்த்த காய்கறிகளை பயன்படுத்தலாம். முக்கியமாக நம்ம நேரத்தை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் பயன்படுத்துறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இடம் எதுனா மாடி தோட்டம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. தோட்டங்கள் தரும் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் ஒரு மகிழ்ச்சியையும் வேறு எதுவும்லையும் கிடைக்காது. இது தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு புரியும், தோட்டம் வைக்காதவங்க தோட்டம் வச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். நமக்கு பொதுவாக ஒரு விடுமுறை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சா நம்ம கண்டிப்பாக போக விரும்புகிற இடம் ஒரு இயற்கை சூழ்ந்த இடமா தான் இருக்கும். அதையே நம்ம மாடி தோட்டத்தை இயற்கை சூழ்ந்த ஆரோக்கியமான இடமாக மாற்றுறதுல வாய்ப்பு கிடைச்சா நண்பர்கள் அது மாதிரி செய்யுங்க. நீங்களும் இயற்கையோட ஒன்றி வாழுங்க. இந்த இயற்கை விவசாயத்தை அழியாமல் நம்மளுக்கு வரும் சந்ததிகளுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. அழிந்து கொண்டிருக்கும் இயற்கையை காப்பாற்றுங்க. இயற்கை இறைவனே நன்றி, வணக்கம். ஹாப்பி கார்டனிங்.